திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் 3வது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஐயப்பன். இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது? அங்கு யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா? அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? விவரங்கள். திருவண்ணாமலை புறவழிச்சாலையில் அமைந்துள்ளது திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இந்த மருத்துவமனை 3 அடுக்குகளை கொண்டது. இந்த நிலையில் 3வது மாடியில் இன்று சற்று நேரத்திற்கு முன்பாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3வது மாடியில் செவிலியர்கள் அறையும் மருந்து பாதுகாக்கும் அறையும் அந்த 2 அறைகளும் 3வது மாடியில் உள்ளது. அது மட்டுமின்றி நோயாளிகளுடைய உதவியாளர்களும் அங்கு தங்கியுள்ளனர். இந்த நிலையில் இந்த அங்கு இருந்த 2 அறைகளுமே பூட்டப்பட்டிருந்த நிலையில் மின்கசிவு காரணமாக 2 அறைகளில் இருந்த குளிர்சாதன பெட்டி எரிய தொடங்கியது. இதனால் அந்த 3வது மாடி முழுக்கவே கரும் புகையால் சூழப்பட்டது. உடனடியாக மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் என பலரும், அது மட்டுமின்றி நோயாளிகளுடைய உதவியாளர்கள் என அனைவரும் உடனடியாக அந்த கரும் புகையிலிருந்து நோயாளிகளை உடனுக்குடனே அந்த பகுதியில் இருந்து வேறு பகுதிக்கு மாற்றி தற்பொழுது அங்கு கரும் புகை மூட்டம் மட்டுமே காணப்படுகிறது. நோயாளிகளுக்கு இதுவரை எவ்வித பாதிப்பும் இல்லை. அனைவரும் சேஃபாக பத்திரமாக வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக முதற்கட்ட விசாரணையில் இந்த மின்கசிவு காரணமாக 2 அறைகள் பூட்டப்பட்டிருந்த 2 அறைகளில் இருந்து குளிர்சாதன பெட்டியில் இருந்தே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த இடத்தில் மின் நிறுத்தம் நிறுத்தப்பட்டு உடனடியாக அந்த குளிர்சாதன பெட்டிகள் அகற்றப்பட்டு தற்பொழுது நோயாளிகள் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.